உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலிவேணியன் அலகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அழகான பெருங்கதை பொன்னியின் செல்வன் நாவல். நாவல்னா ரொம்ப அழகா, ரொம்ப இட் இஸ் so much நாவல். நாவல்னா பெருமை தரக்கூடிய, புகழ் தரக்கூடிய, அழகு தரக்கூடியன்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஊர். ஒருவேளை அந்த ஊரில் நாவல் மரங்கள் நிறைய இருந்ததுனால அந்த ஊருக்கு நாவலூர்னு பெயர் வந்திருக்கலாம். நாவல் என்று மற்ற மொழிகளில் என்னெல்லாம் பேசப்படுகிறதுனா ரொம்ப அருமையான வார்த்தை அந்த நாவல்ங்கிற வார்த்தை. அந்த நாவலூரில் பிறந்தவர் நம்முடைய நாவலவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இவருடைய பூர்வீகம் என்னன்னு கேள்விப்பட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக கேட்பீங்க. இவருக்கு பூர்வீகம் கைலாயம். பூர்வீகம் கைலாயம். இவர் கைலாயத்தில் முன்னாள் வேலை செஞ்சவர். சிவபெருமானுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அணுக்கு தொண்டராய் விளங்கியவர். அவருக்கு விபூதி கைங்கரியம், மலர் கைங்கரியம், விபூதி கைங்கரியம் பண்ணுறவர். அவர் பக்கத்தில் யாருக்காவது விபூதி கொடுக்கணும்னு, திருநீர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார்னு வச்சுக்கோங்க, இப்படி திரும்புவார், இவர் கையில் விபூதி எடுத்து கொடுப்பார். இறைவனுடைய மெய்க்காப்பாளராக விளங்கியவர் சுந்தரர். இவர் எப்படி வந்தார்னு கூட ஒரு சபிவெளி செய்தி உண்டு. என்றைக்கோ ஒரு நாள் இறைவன் கண்ணாடியில் நின்று பார்த்தாராம். அதை யார் இங்கே பார்த்தாருன்னு தெரியல. அப்போது அவருடைய அழகை அவரே மெச்சிக்கொண்டாராம். யாரே? பெருமான். ஆகா, என்ன அழகாக இருக்கிறேன் வா அப்படின்னாராம். அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு உருவம் வழி வந்தது தான், அதுதான் அந்த அழகா, அந்த சுந்தரன் அப்படிம்பாங்க. அவரை தங்கூடையே வச்சுக்கிட்டாருன்ட்டு. இது என்ன நடந்ததுன்னா, கைலாயத்தில் நந்தவனம். நீங்கள் இப்போ யோசனை பண்ணாதீங்க, இப்போ இருக்கிற கைலாயம் இல்லை. இந்த கைலாயம் இறைவன் உண்மையிலேயே அமர்ந்திருக்கின்ற ஒரு இடம். அங்கே நந்தவனம். ஏன்னா இப்போ இருக்கிற கைலாயத்தில் பணிகளுக்கு நடுவில் நந்தவனம்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நந்தவனத்தில் சேடியர் இருவர். சேடியர்னா தோழிகள். பார்வதி உமையம்மையின் தோழிகளாக இருவர். கமலினி, அனிந்திதை. இந்த பேரை பாருங்களேன். கமலினி தாமரை போன்றவள், அனிந்திதை நித்தியமானவள் என்றும் இருப்பவள். அந்த ரெண்டு பேரும் பூப்பறிக்க வராங்க. அந்த நந்தவனத்துக்கு நம்முடைய சுந்தரனும் இப்படி வரார். இதுவே சினிமா எடுக்கிறது ரொம்ப அருமையான காட்சியாக எடுப்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு காட்சி இது. ஒரு நொடி இந்த ரெண்டு பெண்களையும் பார்க்கிறார். யார்? நம்முடைய அழகர். மெய்மறந்து போகிறார். இப்படியும் ஒரு அழகா, இப்படிப்பட்டவங்களும் கைலாயத்தில் இருக்கிறாங்களா என்ன? இவர் கொம்பு முனைச்ச பூதகணங்களையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் சுந்தரர். நம்ம எல்லோரும் அப்படி தானே நினைக்கிறோம். சிவகணங்கள் அங்கே வந்து கைலாயத்தில் பூதகணங்கள், அங்கே மிஸ்ட்டு மேடு பள்ளம் தூணு இதெல்லாம் நிற்கும். நம்ம ஏபி நாகராஜன் காமிச்ச கைலாயம் நமக்கு அப்படித்தானே இருந்தது. அதுக்கு நடுவில் ஒரு நந்தவனத்தையும் பார்க்கிறார். நந்தவனத்துக்கு நடுவிலே அழகான இரண்டு பெண்கள் பூப்பறிக்கின்ற அழகிய காட்சியை காண்கிறார். ஒரு நொடி தன்னை மறக்கிறார். இந்த செய்தி பெருமானு கேட்டுக்கிறது. அவருக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா? அவனின்றி ஒரு அணுவும் அசையாதே. அவர் என்ன சொல்கிறாரு? சுந்தரரை கூப்பிட்டுங்க. வா சுந்தரா வா. என்னப்பா என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன் டு யூ? இல்லைங்க என்னங்க, அவனுக்கு தெரியாது. அவனுக்கு சாதாரண விஷயமா இருந்தது சுந்தரருக்கு. அவர் கேட்குற, இன்னைக்கு என்ன நடந்தது? என்னையா சொல்லுங்கயா, தெரியலையே. சுவாமி என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாது தான்ப்பா. அந்த பெண்களை பார்த்தவுடன் உனக்கு எதுவுமே புரிவதற்கான தகுதி இல்லாமல் போய்விட்டாய். அப்போ தான் இவருக்கு புரியும். ஆகா, நம்ம நந்தவனத்தில் ரெண்டு பெண்களை சற்று நேரம் மெய்மறந்து பார்த்தோமே, அது பெருமானுக்கு தெரிந்து விட்டதுன்ட்டு. இந்த வேலையெல்லாம் கைலாயத்துக்கு வேணாம். இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் நம்ம கைலாயத்துக்கு ஆகாதுடா. சுந்தரா, நீ தயவு செய்து பூமிக்கு போ. அந்த ரெண்டு பெண்களையும் பூமிக்கு அனுப்புகிறேன். அவங்களோடு வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறமா பூமிக்கு வா, அப்புறமா நீ கைலாயத்துக்கு வா அப்படின்னு இவர் அனுப்புனார். இது பதிவு செய்யப்பட்ட செய்தி. செக்குலார் பெருமானால் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அந்த ரெண்டு பெண்களும் கீழே போகிறாங்க. இவரும் நாவலூரில் வந்து பிறக்கிறார். அந்த ரெண்டு பெண்களும் ரெண்டு இடத்துல பிறக்கிறாங்க. ஒரு பெண்
அதாவது எப்படி இவங்க எந்த குலத்தில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கூட சில பொருள் உண்டு, அதுக்கு அர்த்தம் உண்டு. வாழ்க்கையில் நமக்கு ரெண்டு வேணும். ஒன்று உணவு, அது இல்லாமல் வாழ முடியாது. இன்னொன்று உணர்வு. இந்த உணவை சாப்பிடும்போது கூட அது நல்லா இருந்தால் தான், அப்படிங்கிற உணர்வு இருந்தால் தான் அதையும் சாப்பிட முடியும். உணவும் தேவை, உணர்வும் தேவை. ஒரு எழுத்து தான் வித்தியாசம். எனவே உணவு தயார் பண்ணுகின்ற, உணவுப் பொருளை விளைவிக்கின்ற ஒரு வேளாளர், ஒரு விவசாய குடும்பத்திலே பிறக்கிறாள் ஒரு பெண். அவள் தான் சங்கிலி. நாச்சியார்னு பேரை சேர்த்துக்கிறோம். சங்கிலி நாச்சியார். நாச்சியார்னா அழகான பெண். நாச்சி, சங்கிலி நாச்சியார். அந்த ஊரில் ஒரு கிழார். அந்த கிழாருக்கு பிறந்தவர் சங்கிலி நாச்சியார். ஞாயிறு. சென்னைக்கு ரொம்ப அருகில், இந்த காரனோடைக்கு பக்கத்தில், ரெட் ஹில்ஸ் தாண்டி இருக்குது ஞாயிறு வணங்கிய தலம். ஞாயிறுனா சூரியன். சூரியன் வணங்கிய தலமாக அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் சங்கிலி பிறந்தார்னு சொல்கிற இடம். அதே மாதிரி இன்னொரு பெண் அனிந்திதை. அவங்க எங்கே பிறந்தாங்க? உணர்வு. உணர்வை தூண்டுபவர் யாருங்க? ஆடல் கலைகள், பாடல் கலைகள். இந்த ஆடலிலும் பாடலிலும் தேர்வு பெற்ற ஒரு கணிகையர் குலத்திலே திரு ஆரூரிலே பிறக்கிறார். பெயராக பறவை. அது என்ன பறவைன்னு அர்த்தம்? பறக்கிறதா? இல்லை, இடையினரானா பறவை. ஒரு இடத்துல செக்குலார் பெருமான் சொல்லுவார், 7 பறவை அப்படிம்பார். அதில் 7 தடவை அந்த பாடலில் 7 தடவை பறவை 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 பறவைன்னு வரும். 7 பறவை. பறவைனா கடல்னு அர்த்தம். பறந்த கடல் எப்படி பறந்து இருக்கிறது, அதனால் கடலுக்கு பெயர் பறவை. கலைகளிலே, தான் கற்ற கலைகளிலே ஆடல் பாடல் அழகு, இதில் எல்லாத்துலேயும் அவள் கடல் போல இருக்கிறாராம். கடல் போன்ற அழகு, கடல் போன்ற விரிவு, கடல் போன்ற மென்மை, கடல் போன்ற பயன்பாடு. கடல் சும்மாவா இருக்குது? பயன்பாடு இருக்குது. அதில் மீன்கள், கடலோர வணிகம் பண்ணுறோம். கடலையே உணவாக கொண்ட மாந்தர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அழகை தருகிறது. கடல் வண்ணத்திலே எங்கள் பார்க்கடலை படுத்து கொண்டிருக்கிறான் பரந்தாமன். அது இறைவனாகவும் தோற்றமளிக்கிறது. மனிதன் வாழ்வதற்காக கடலை படைத்தான் இறைவன். எல்லாமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொன்றுக்கும் பயன் உண்டு. அப்படித்தான் இந்த கடல் என்ற ஒரு ஒரு பொருளை நாம் பார்க்கணும். அப்படி பயனுள்ள பெண்ணாக பிறக்கிறாள். அன்றாடம் இறைவனுக்கு மலர் கொண்டு வந்து சூடுவாள். அன்றாடம் இறைவனுக்காக தனது ஆடற்கலையையும் பாடற்கலையையும், இன்றைக்கும் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் தஞ்சாவூரில் 400 ஆடல் பெண்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தானா. 4-5 தெருவ குவார்ட்டர்ஸ். இறைவனே ஆடல் வல்லான். அவன் அம்பலத்தான். அம்பலத்து ஆடுகின்ற அழகிய பிரான். அவனுக்கு ஆடலை பிடிக்காதா என்ன? ஆடல் பிடிக்கின்ற அழகு கண்ணியாக பறவையை படைத்தான். அந்த அம்மா அங்கே இருக்கிறாங்க. இங்கே நம்முடைய சுந்தரர் பெருமான், ஒரு பக்கத்தில் ஞாயிறு சங்கிலி நாச்சியார். அந்த சங்கிலி நாச்சியார் ஞாயிறை விட்டு சில காரணங்களால் அவர் திருவொற்றியூர் வந்து கன்னிமாடத்திலிருந்து அன்றாடம் மலர் கைங்கரியம் பண்ணுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறார். இது அங்கங்கே கதையை சொல்லிக்கிட்டே வர, அது ஒரு இடத்துல வந்து கூட்டி வரும். இவர் பிறக்கிறார் ஐயா. யார்? நம்முடைய சுந்தரர் பெருமான் நாவலூரில் பிறக்கிறாரு. அதாவது பிள்ளை பருவங்களை சொல்லி புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, இது வந்து சிறுதேர் உருட்டல், சப்பானி பருவம், கை தொட்டி பாடுறது சப்பானி பருவம், கீரை சிறுகீரை பருவம், சின்ன கீரையை பிசைஞ்சு சாதத்தில் ஊட்டுவாங்க, அது சிறுகீரை பருவம். ஒரு சின்ன தேர் மாதிரி ஒரு பொம்மை செப்பு, அந்த செப்பை தெருவில் இழுத்துட்டு வருவாங்க, அது சிறுதேர் உருட்டல். இப்படி தாளப்பருவம், தாலாட்டு கேட்குற பருவம், இப்படி ஒன்றொன்னா பருவங்களை சொல்லி சொல்லி அந்த குழந்தை சிவபெருமானுக்கு அந்த மாதிரி பிள்ளைப்பாடல்கள் உண்டு, முருகப்பெருமானுக்கு பிள்ளைப்பாடல்கள் உண்டு. அந்த பிள்ளைப்பாடல்கள் தமிழில் ஒரு இலக்கணமாகவே அமையும். அப்போது இந்த சிறுபிள்ளை ஆதிசைவர் வீட்டில் பிறந்தது. ஆதிசைவர்கள்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். ஆதியிலேருந்தே சைவர்களாக இருப்பார்கள்னா ஆமாம், அப்படித்தான்.
இறைவனது முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு ஒரு தொகையடியாரில் ஒரு வார்த்தை வரும். ஆதிசைவர்கள் பிறந்ததே முப்போதும் திருமேனி தீண்டுவதற்காக. நாயன்மாரில் புகழ்துணை நாயனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஆதிசைவர். அவர் இவருக்கு முந்தியவரா பிந்தியவரான்னு தெரியாது. ஆமாம், முந்தியவர் தான். புகழ்துணை சுந்தரருக்கு முந்தியவர். சுந்தரர் 10வது நூற்றாண்டின் தொடக்கத்திலே பிறந்தவர். இவர் பிறந்தது நடுநாடு. நடுநாட்டில் 2 நாயன்மார் பிறந்தாங்க. ஒருவர் நாவுக்கரசர், மற்றொருவர் சுந்தரர். நாயன்மார் கூட சொல்லக்கூடாது. இவங்க மூவர் முதல்ல 2 பேர், நால்வரில் இவங்க 2 பேர். நால்வராகிய மாணிக்கவாசன் சேர்த்துக்கிட்டோம்னால் அந்த நால்வரில் நடுவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இந்த பெருமகனுக்கு வளர்கிறார். சிறுதேர் உருட்டும் பருவத்தில் தெருவில் வரர். இந்த இவருடைய ஊருக்கு உள்ள அரசர் ஒருத்தர் இருக்கிறார். முனையரையர்னு இந்த நாடு. அந்த முனையரையருங்கிற ஒரு அரசர், அவருடைய பெயர் நரசிங்கர். அவர் பேரை பாருங்க, வைணவ பெயர். ஆனால் அவர் ஒரு நாயன்மார். அப்போது இங்கே பெயர்களுக்கும் அவர்களது செயல்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. நரசிங்க முனையரையர் தனியான ஒரு நாயன்மார். அவருக்கென்று தனியாக ஒரு செயல்பாடு இருந்தது. அவர் ஒரு குறுநில மன்னர். தெருவில் இந்த பிள்ளையை பார்க்குறாரு. இந்த பிள்ளையோட அழகை பார்க்குறாரு. ஆக என்ன அழகு அவருக்கு தெரியும் போல இருக்குது. இந்த குழந்தை நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக போகுதுன்னு தெரியுமோ என்னமோ தெரியல. இந்த பிள்ளை நமது அரண்மனையில் வளர்ந்தால் நன்றாக இருக்குமேன்னு நினைக்கிறாரு. அந்த பிள்ளையை ஆற தழுவி கட்டி எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா யாருன்னு கேட்குறாரு. சடையரும் இளைய இசைஞானியாரும் வராங்க. ஐயா, எங்கள் குழந்தை தான். இந்த குழந்தையை நான் வளர்க்கிறேனே, நீங்களும் உங்களுக்கும் அது பிள்ளை தான், எங்கள் அரண்மனையில் அது வளரட்டுமே அப்படின்னு அந்த அனுமதியை வாங்கி கொண்டு அந்த குழந்தையை தனது அரண்மனைக்கு கொண்டு போய் வளர்க்கிறார். அருங்கலைகள் கற்றுவிக்கிறார். எல்லா கலைகளையும் என் அரசனாயிற்றே. அரச ஆடம்பரத்திலே அரச கலைகள் அத்துணையும் கற்று வேதியர் குலத்தில் பிறந்தவர், ஆதிசைவர் குலத்தில் பிறந்தவர். அதற்கான அத்துணை நுண்கலைகளையும் கற்று வளர்ந்து தேர்ந்து திருமண வயது வருது. இவருக்கு திருமணம். யாருக்கு? சுந்தரருக்கு. அப்போ என்ன வயசு இருக்கும் அவருக்கு? ஒரு 12 வயசு இருக்குமா? அந்த காலத்துலலாம் ஆண்களுக்கு ஒரு 12 வயசுலேயே திருமணத்தை நிச்சயம் பண்ணுவோம். ஏன்னா இவர் மொத்தமாக வாழ்ந்ததே 18 ஆண்டுகள் தான். இன்னமும் அவர் ஆன்மீக வேலையை ஆரம்பிக்கலை. அப்போ 12 வயசு. இதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆன்மீகம். ஒரு 6 ஆண்டு காலம்தான் இவருக்கு இறைவனோட தொடர்பு அதிகமாகுது. சடங்கவி சிவாச்சாரியார்னு ஒருவர், ஒரு ஆதிசைவர் குலத்தில் உள்ளவர். அவர் ஒரு சிவாச்சாரியார். இந்த சிவாச்சாரியார்னு சொல்லும்போது எனக்கு என்ன வருதுன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய புத்தகத்தை எழுதுகிறேன். அந்த புத்தகத்தை எழுதும்போது அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு 30,000 40,000 செலவு. புது கவிதையிலே எழுதணும் 2011 ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ சொல்கிறேன், ஒரு குருக்களை பார்த்து பேசுகிறேன். ஐயா, சுந்தரமூர்த்தி நாயனார் உங்கள் இனம், நல்ல வசதியான குருக்கள். ஒரு 10 சவரன கழுத்தில் சங்கிலி போட்டிருப்பார், கையில் பிரேஸ்லெட்டு, காதில் கடுக்கன், வைர கடுக்கன், இத்தனையோடு வருவார், வலம் வருவார். எல்லாம் மக்கள்கிட்ட சம்பாதிச்ச காசு தானே. அவரை போய் பார்க்குறேன். எனக்கு தெரிந்த நண்பரும் கூட, அவங்க அப்பாவே எனக்கு தெரியும். என்னென்ன இந்த புத்தகம் உருவாக்குறேன், அந்த புத்தகத்துக்கான ஒரு சின்ன பார்ட்டிசிபேஷன் இங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும். யார்? சுந்தரரா? ரொம்ப சாதாரணமாக கேட்குறா, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி. ஆமையா, சுந்தரர் ஆதிசைவர், தெரியுமோ இல்லையோ? அப்படிங்களா? ஆதிசைவரா? சுந்தரரா? அவன் எந்த கோவிலில் பூஜை பார்த்தார்? அதாவது பூஜை பண்ணாதான் அவன் ஆதிசைவர்னு அவன் பேசுகிறான். அவன் பிறந்த குலத்தை பற்றியெல்லாம் அவனுக்கு அவர் எந்த கோயிலங்க அவர் அர்ச்சகராக இருந்தார்? எங்கேயும் இல்லையே சுந்தரர். சுந்தரர் எந்த கோயிலையாவது பூசாரியாக இருந்தாரா? கிடையாதுல்ல. பூசாரியாக இருந்தால் தான் ஏற்றுக்குவானோ. அவ்வளோதான். மறுசக்கண்ட் நந்திரிச்சு வந்துட்டேன். ஐயா ஐயா போய் வேணாங்க, நான் பூசாரியாக அவனாவது இருந்தான், அவனை போய் பாருங்கள், என்னை விட்டுடுங்கன்ட்டு வந்துட்டேன். இதுதாங்க நாட்டில் நடக்கிற செய்தி. அர்ச்சகர்கள் மாநாடு கும்பகோணத்தில் நடக்குது. இந்த புத்தகம்லாம் வெளியிட்டாச்சு. அந்த அர்ச்சகர் மாநாட்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் தலைமை பொருள். அதை பற்றி தான் பேசுகிறாங்க 2 நாள் மாநாட்டிலையும். ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு அங்கே சரியான ஆளும் கிடையாது. எந்த அர்ச்சகர் தான் அவன் எந்த கோயிலில் பூசை பண்ணான்னு கேட்குறானே.
அப்போது இங்கே எனது நண்பன் ஒரு பையன், பாலாஜின்னு பேர். அவன் என் கூடவே இருப்பான். நாயன்மார்களை பற்றியெல்லாம் உணர்வு மிக்க ஒரு பையன். ஐயா, நீங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் புத்தகம் வெளியிட்டீங்களே, அதில் ஒரு 100 புக்கு கொடுங்க, நான் என்னுடைய செலவாக அங்கே கொண்டு போய் அந்த அர்ச்சகர்களுக்கு கொடுக்குறேன். அப்படியாவது அவங்க நம்ம ஆளுன்னு அவங்க உணரட்டும், பார்க்கட்டும், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறை அறிந்து கொள்ளட்டும். இந்த புத்தகம் எல்லாம் 35 பைசா தான். ஆமாம், 50 ரூபா. எனக்கு என்ன விலைக்கு தர? ஐயோ, விலையில் நீ எடுத்துகிட்டு போடா, 100 புக்கு தான் எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கலாம். 3000 ரூபாய் கையில் கொடுத்தான். 100 புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லாருக்கும் கொடுத்தான். ஃப்ரீயாக கொடுக்காதப்பா, இலவசமாக கொடுக்காத, 1க்கு 2 கேட்பான். அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபாயாவது நான் வச்சு கொடு. நீ ஒரு 1000 ரூபா செலவு பண்ணால் கூட பரவாயில்லை. அந்த வாங்குறவன் ஒரு 20 ரூபா செலவு பண்ணால் தான் நம்ம 20 ரூபாய்க்கு செலவு பண்ணவேன்னு அந்த புத்தகத்தை கொண்டு வீட்டில் வைப்பான். இல்லாட்டா 1க்கு 2 ஓசையாக கேட்பான். இதுதாங்க நடக்கிற நிலைமை நாட்டில். சுந்தரமூர்த்தி நாயனாரே உணரணும். இப்படி ஒருவர் நமது நாட்டுக்கு கிடைத்தார். அது பதிவு செய்யப்பட்ட செய்தியாக பெரிய புராணத்தில் வந்தது. இதை வாழ்ந்தது நமக்கு தெரியாமலே போயிருக்கலாம் இல்லையா? செக்குலார் பெருமான் இருந்ததால் சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்வு நமக்கு கிடைத்தது. அவரது வாழ்வு வரலாறு ஆயிற்று, அவரது வாழ்வு சரித்திரம் ஆயிற்று. இன்றைக்கு நாம் பேசுகின்ற முறையிலே அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரை வணங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. திருமணம், சடங்கவை சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்ய நிச்சயிக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இதில் இவருக்கு பின்னாடி 2 திருமணம் நடக்குது. இந்த பெண் திட்டமிடப்படாத பெண், இறைவன் திருவுளத்திற்கு ஒப்பாத ஒரு பெண். இவர் கேட்குறாரு, ஏற்கனவே அங்கே கைலாயத்தில் நீ கீழே போன்னு சொல்கிறப்போ இவர் கேட்குறார், ஐயா நான் கீழே போயிட்டேன்னா நான் மனித பிறவியாக ஆகிடுவேன், நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு எனக்கே தெரியாமல் போகும். நீ கவலைப்படாத சுந்தரா, ஆளாளா, நான் எங்கேயாவது நீ தப்பாக போனோன்னா நான் உன்னை தடுத்து ஆட்கொள்ளுவேன் பாரு. அது மாதிரி இவருக்கு திருமணம் நடக்க போகுது. இந்த திருமணத்துக்கு பெரும் ஏற்பாடுகள். அவர் வீதி வழியாக சுந்தரர் வராராம். அவருடைய அழகு, கொள்ளை அழகு கைலாயத்து பிரானாயிற்று. அந்த பெண்களெல்லாம் இவரை பார்த்து என்ன அழகு, என்ன சிவனூருளே தெருவில் வீதியில் வந்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறாங்களாம். இதில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாடிய கவிஞர்களெல்லாம், சேக்கிழாருக்கு முன் வந்த கவிஞர்களெல்லாம் ராஜா திருவீதி உலா வருவாராம். அந்த வீதி வழியாக ராஜா உலா வரும்போது அந்த பெண்களெல்லாம் நினைப்பாங்களாம், ஆகா என்ன அழகு, அரசன் என்ன அழகு, நான் அவருக்கு கடவனாக இருக்க வாய்ப்பேனா அப்படின்னு நினச்சி உருகுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து புலவர்கள்லாம் பாடினாங்களாம். அதான் அந்த பாடுகின்ற புலவர்களின் ஒரு வழக்கமான கவிதை படுபொருளாக இருந்தது. இதை மாற்றினார் செக்கிழார்.